இல்லை ஏடா இங்க உட்காந்துருக்க? வேலை இல்லப்பா, சும்மா உட்காந்துருக்கேன். வேலை இல்லையா? என்னடா வேலை சொன்ன? என்ன வேலை சொன்னீங்க? கடைக்கு போயிட்டு வாடான்னு சொல்லிக்கிறீங்க. எப்ப கடையை போய் பார்த்தேன், 11 மணிக்கு சொன்னீங்க. 12 மணிக்கு போய் பார்த்தேன், கடை பூட்டி கிடக்கு. திறந்துருக்கடா. போய் பார்த்துட்டு தான் வந்தேன், கடை பூட்டி கிடக்கு. திறந்துருக்காங்க வந்து பார்த்தானே வந்தா திறந்துருக்கானே பூட்டிங்களா சொல்ற? ஆமாப்பா, போய் பார்த்துட்டு வந்தேன். ஏடா எந்த வேலை சொன்னாலும் இப்ப ஏட்டிக்கிட்டே சொல்லிக்கிறேன். ஒரு வேலை செய்ய மாட்டேன் இல்லப்பா, நீ சொன்னதை கரெக்டா தான் போய் பார்த்துட்டு வந்தேன், பூட்டி கிடக்கு. இல்லடா திறந்துருக்காடே பூட்டின்னு சொல்லாத. பூட்டி தான் கிடக்கு, பார்த்துட்டு தான் வந்தேன். நானும் பார்த்தே வரேன். எப்ப நான் போக மாட்டேன்னு சொன்னேன், போய் பார்த்துட்டு வந்தேன், கடை பூட்டி கிடக்கு. சொல்ற கேட்டா உனக்கு முக்கியமான பொருள் உனக்கு, அதனாலதான் வந்து சூழ்ச்சி உடனே நம்பி சொல்லி விட்டேன். நீ போயிட்டு முக்கியமான பொருளுக்கு நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது பார்த்தா இங்க கடை பூட்டி கிடக்கு. நீ திறந்துருக்கடா. இல்லப்பா, பூட்டி கிடக்கு. தேவையில்ல பசாரா, ஒரு வேலை சொன்ன மாதிரி கரெக்டா செய்ய. உண்மையை தாப்பா சொல்றேன். செய்ய முடியாது விட்டு பூட்டி திறந்துருக்க பூட்டின்னு சொல்லாத. பூட்டி தான் கிடக்கு கேனப்பா. என்னடா ஒரு எந்த வேலை சொன்னாலும் பதில் சொல்லிக்கிறீங்க. நீங்க எந்த வேலைன்னு சொன்னாலும் நான் போய் பார்த்துட்டு வந்து பூட்டி கிடக்குன்னு சொல்லுவேன். இது காரணமானது. இதே காரணம். வாராம பாத்துக்கிருக்கேன். திறந்து எல்லா பத்தியும் கேட்கிறேன். கடை திறந்து இருக்குன்னு சொல்றாங்க. கடைக்காரத்தை கேட்டு வரா. நீ எல்லா பேரும் வெட்டி கேளுங்க, கடை பூட்டி தான் கிடக்கு. போய் பார்த்துட்டு வந்தேன். இது நீ செய்யணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுற. ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிடுற. காரணம் சொல்லாத. நான் வேலை வச்சு பாத்துருப்பேன். உடனே நம்பி நான் முக்கியமான சொல்லி அனுப்பிச்சுட்டா நீ இப்படி வந்து உட்காந்துருக்கேன். கடை போய் பார்த்துட்டு அந்த பூட்டி கிடக்குப்பா, நான் என்ன செய்ய? எந்த வேலை உருப்படியா செய்ய மாட்டேன். எப்படி ஒன்னும் நாளை ஒரு பொறுப்பு கொடுக்குறது? பொறுப்பை கொடுக்க வேணாம். இனிமேல் நான் நல்லா இருப்பேன். எங்க போனாலும் எப்படித்தானே செய்வா? நீங்க ஒரே வாரம் நான் வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணிக்கணும்? போய் போய் சொன்ன வேலை செய்யறதா ஓம்பனுக்கு உட்காந்து நீ சொன்னதை போய் பார்த்துட்டு வந்து கடை பூட்டி கிடக்கு. நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வேலைக்கு நீ லாய்க்கு இல்ல. நான் லாய்க்கு கரெக்டா இருக்கேன். நான் கரெக்டா இருக்கேன். நீங்க தான் லாய்க்கு இல்ல. உனக்கு வேலையை சொல்ல மாட்டேனா? நீ சொல்லவே வேணாம். சொல்லாம இருக்கிறதே நல்லது. நான் நல்லா இருப்பேன். ஆமா, நீ சொல்லு. பார்த்து நான் என்ன செய்யறது? உனக்கு இந்த காய்கறி வாங்கிக்காண்டுவேன், அப்புறம் பலசரக்கு வாங்கிக்காண்டுவேன், அப்புறம் சோப்பு வாங்கிக்காண்டுவேன். அப்புறம் நான் என்ன பண்றது? நான் எப்படி பொழைக்கிறது? இப்படி இந்த வேலை செஞ்சுக்கே இருந்தா நான் எப்படி பொழைக்கிறது? உனக்கு இல்ல, உனக்கு அதுதான்டா சம்பளம் கொடுக்க வச்சிருக்கேன். காசு கொடுக்குறது. என்ன சம்பளம் கொடுக்குறேன்? எனக்கு எல்லாம் கட்டாது. நீங்க கொடுக்குற சம்பளம் கட்டாது. அது பேசுறது கடை பூட்டி கிடக்குன்னு சொல்றேன் நானு. அதுதான் உனக்கு காசு கொடுக்குறாங்க. காசு வந்து அந்த காசு யாருக்கு வேணும்? நீ கொடுக்குற காசு யாருக்கு வேணும்? அந்த அவங்களுக்கு போய் கொடுங்க, பாவம் அப்புறாணி மக்களுக்கு. அவங்களுக்கு கூப்பிட மாட்டோம்டா. கூப்பிடவே வேணாம். கூப்பிட வேற நல்லது. எங்கேயும் எந்த வேலை அங்கேயும் போற இடத்துல இப்படி எந்த ஏடிக்கிற வேலை செய்வேன். உன்னை கூப்பிட மாட்டேன். எந்த சோழிக்கு நீ லாய்க்கு இல்ல. முட்டு எப்ப எல்லா சோழிக்குமே நான் லாய்க்கு தான். நானு நீங்க சரியில்லை. போய் போற இடத்துல நீ ஒழுங்கா வேலையை பாரு. போ. நீ சொல்லாம சூப்பர் வேலை. ஆமாப்பா, போய் பார்த்துட்டு வந்தா பூட்டி கிடக்கு. சரி, கூப்பிட வேணாம். அது வரையும் நல்லது. சூப்பரு.